டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அஜய் மற்றும் விஜயின் தற்போதைய வயதின் விகிதம் 5:6. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 6:7 எனில் அஜயின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல அஜய் மற்றும் விஜயின் தற்போதைய வயதின் விகிதம் 5:6. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 6:7. அஜயின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 6ல் 5 போச்சுன்னா 1. அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க. 7ல் 6 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1. ஸோ டிஃபரன்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் இந்த வருஷம் 7 அப்படிங்கிறது. இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வருஷம், சரிங்களா. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 7 என்ன கேட்குறாங்க. அஜயின் தற்போதைய வயது கேட்குறாங்க. ஸோ அஜயின் தற்போதைய வயது ரேஷியோ பாருங்க 5. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 7னா அப்போ 5 × 7 = 35. ஸோ அஜயின் தற்போதைய வயது 35. ஒரு விஜயோட வயது கேட்டாங்களா. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 7னா எத்தனை பார்ட் இருக்குது, 6 பார்ட். 6 × 7 = 42. இதே கொஸ்டின்ல 2 பேர் வயதுக்கான டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 5ல் 6 போச்சுன்னா 1. ஸோ ஒரு பார்ட்டுக்கு என்ன, ஒரு பார்ட்டுக்கு 7 தான். அப்போ 2 பேர் வயதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 7. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ரவி மற்றும் ராமின் வயதின் விகிதம் 4:5. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 7:8 எனில் ராமின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.